எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம டாபிக் சந்தோஷம். ஆவியின் கனிகளில் ஒன்றாக கருதப்படுவது இந்த சந்தோஷம். சந்தோஷத்தை பற்றி 2 வசனத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிலிப்பியர் 4:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை நம்ம உடனே என்ன செய்யறோம்? சந்தோஷமா தான் இருக்க சொல்லிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி நல்லா ஒரு படம் பார்த்துட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். பெண்களா இருந்தாலும் என்ன செய்வோம்? கேலி கூத்து எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசி சிரிச்சு மகிழ்ந்து இருப்பதா சந்தோஷம்? இல்லை. அந்த வசனத்தை முதல்லயே கடவுள் நமக்கு ஒரு பிராக்கெட் போட்டுறாரு பாருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். வெறுமனையா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லல, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அது அந்த கர்த்தருக்குள்ங்கிற வார்த்தையில 1000 அர்த்தம் இருக்கு. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கு உள்ள அதை கடைபிடித்து கொண்டு அதை விட்டு மீறாம சந்தோஷமாயிருங்க. அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவர் சொன்ன கற்பனைகளை எல்லாம் மீறி கொண்டு அதுக்கு எதிராக போய் சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷம் அல்ல. அப்படி கடவுள் நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லல. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு தான் அவரு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நல்லவர்களாக இருந்து சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். இதுல இந்த களிகூறுங்கள்ங்கிற வார்த்தை என்னது அப்படின்னா, மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது, நல்ல ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு இருக்கிற சந்தோஷம். அந்த களிகூறுங்களுக்கு முன்னால பாருங்க, நடுக்கத்துடனே. நம்ம எப்போ நடுங்குவோம்? பயந்து நடுங்குவோம். அப்போ சந்தோஷமா இருக்க முடியுமா? களி கூற முடியுமா? முடியாது. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவு களி கூர்ந்து சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஆண்டவரை பத்திய ஒரு பயமும் நடுக்கமும் இருக்க வேண்டும். நம்ம எல்லை மீறி களி கூர்ந்தவனும் ஆனால் ஆண்டவரிடம் அடி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் நம்ம மனசுக்குள்ள இருந்துக்கிடணும். அதோட தான் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்ம அந்த எல்லையை மீறி என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். உண்மையான சந்தோஷமாக நம்ம இருப்போம். சரி, நீதிமொழிகள் 12:20 பாருங்க. சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, உங்களை தேடி வராங்க. நல்ல விதமா பேசி அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் தனிதான். அதுல மெய்யான சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஒருத்தரை சமாதானத்தோட பார்த்து அவங்களை ஒரு சண்டை போட விடாம சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் மெய்யான சந்தோஷம் அப்படின்னு நீதிமொழிகள் நமக்கு சொல்லுது. சரி, நம்ம எப்படி இருந்தா கடவுளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம சந்தோஷமா இருங்கள் ஆண்டவர் நம்மளை சொல்றாரு. நம்மளும் அவரை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும்ல. கண்டிப்பா. அதனால எப்படி அவரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்க. யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்ம சத்தியத்திலே நடக்கோம், உண்மையில நடக்கிறோம், உண்மையதான் கை கொண்டு வாழ்றோம் அப்படிங்கிறது. அப்படி இருந்தோம் என்றால் அதை கேள்விப்படுகிற ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்திலே நடந்து நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். எப்போ நம்ம எல்லை மீறி சந்தோஷத்துக்கு இருக்கும் போது நம்ம மனசுக்குள்ள இந்த வசனங்கள் ஞாபகம் வரணும்.
அதுபடி வாழ்ந்தோம்னா நம்ம மெய்யாகவே நாமும் சந்தோஷமா இருந்து கடவுளையும் சந்தோஷப்படுத்துவோம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.